எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை நாட்டு தமிழரை இணைத்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை அமைப்பின் நட்பினை கொண்டோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை கேள்விகள் எத்தனை பதில்கள் ஒவ்வொரு நாளும், எத்தனை 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 ஒவ்வொரு நாளும். கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம், எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். திருக்குறள் வாழ்த்து பாடினோம், இசை தமிழ் பாடலும் பாடினோம், அறிவு வளர்ச்சிக்கு தேவைப்படும் வழி அனைத்தும் அனைத்தும் தேடினோம், ஆற்றல் மிகுந்த மனிதரை எல்லாம் தேடி தேடி ஓடினோம், அவர் உரை முடிந்த பின்னால் நாமும் அவருடன் கலந்து பேசினோம், உடல் நலம் பேசினோம் மனநலம் பேசினோம், பேச வேண்டிய வாழ்வின் செய்திகள் அடுக்கி அடுக்கி பேசினோம், சான்றிதழ் தந்தோம் வலையொலி தந்தோம் அன்பும் நன்றியும் போற்றினோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாள். சங்க தமிழும் பேசினோம், இன்றைய தமிழும் பேசினோம், எந்த தமிழை பேசினாலும் நாம் பகுத்தறிவுடனே பேசினோம், சொல்லிய தொடங்கி சுவடிகள் வரையில் தோண்டி தோண்டி பேசினோம், பெண்ணிய தொடங்கி சூழ்நிலை வரையில் ஆய்ந்து தோய்ந்து பேசினோம், கவிதைகள் பாடினோம் கதைகளும் கூறினோம், பட்டிமன்றத்து நிகழ்வுகள் கூட பார்த்து பார்த்து பேசினோம், பிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரையில் இணைப்புரை தந்து பேசினோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி 2108. இந்த சிறப்பழைப்பாளர் ஐயா அவர்களை குறையாடும் பேரவையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். குரலும் பொருளும் கூறுவதற்கு சகோதர சகோதரிகளை வரவேற்கிறோம். குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லியா பிரம்மநாயகம் ஐயா அவர்களை வரவேற்கிறோம். இசைப்பாடல் வழங்குவதற்கு செந்தமிழ் பாடகி பாக்கியலட்சுமி அம்மா அவர்களையும், தென்மொழி பண்ணன் ஈகவரசன் ஐயா அவர்களையும் வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக இன்றைய குரல் கூறுவதற்கு சுவாதி அக்கா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 14 ஒழுக்கம் உடைமை. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. பொருள்: ஒழுக்கமே உயிர் காத்து நிற்கும், அவ்வொழுக்கத்தை போற்றி காத்திடல் வேண்டும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 6 வாழ்க்கை துணை நலம். மனத்துக்கண் மானுடையான் ஆகிய தொண்டர் வளத்துக்கள் வாழ்க்கை துணை. மனமாட்சிக்கு இல்லாய்கண் இல்லாயின் வாழ்க்கை ஏமாற்றாயின் இல்லாதன் இட்டவர் நண்பன உள்ளதன் இட்டவர் மாணவர் பெண்ணின் குழந்தக்கை ஆவலகற் பெண்ணும் திண்ணியும் பெரும் தெய்வம் தோழன் ஆகுடன் நலன் மெய்யென வைக்கும் நனை. நன்றி.
நன்றிங்க அக்கா. அடுத்ததாக குணமதி அக்கா அவர்களை வரவேற்கிறேன். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 66 வினை தூய்மை. துணைய ஆக்கம் தரும் வேண்டி எல்லாம் தரும். என்று மறுதல் வேண்டும் புகழ் நன்றி பரவா வினை ஓதல் வேண்டும் ஒளிமழகம் செய்வினை ஆதம் என்னும் அவர் இடிக்கான் படினும் இழி வந்த நடுக்கற்ற காட்சி அவர் எச்சென்று இறங்குவர் செயற்க செய்வற்றுடன் செய்யாமை நன்றி. ஈஞ்சால் முகத்தையும் இன்னதன் சான்றோர் முகத்துக்கள் ஈன்றால் பசிக்கன் ஆயம் செருக்க சான்றோர் பழிக்குமனை பழிமலர்ந்து எதியாக்கத் சென்ற கண்ணல் குறைவைதலை கலந்தால் குணர் சிதாக்குமுதான் பிழைதரும் அழகொண்ட எல்லாம் மழப்பை நட்பாளவை செலுத்தால் பொருசெய்யும் மெத்தல் பசுமன் கழுத்துள் நீர் பெய்திரி ஏற்று. நன்றி. நன்றிங்க அக்கா. குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களை வரவேற்கிறேன். தமிழ்குமரன் ஐயா கூப்பிடுங்க. குரல் கூறுவதற்கு தமிழ்குமரன் அண்ணா அவர்களை வரவேற்கிறேன். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 2 வான் சிறப்பு வானிட்டு உலகம் அழகுவதிலா தான் தமிழ் அன்றுரா பாட்டு துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூமழை நின்று பைப்பிட்டு வேணுத்து உன்னீர் ஒற்று பசி வெறி நூறா உழவர் பெயர் என்று மாறி வண்ண கொண்டிருக்காள் கெடுப்பதை கண்டாருக்கு சர்பாய் மற்றைகள் எடுப்பதை மல்லாமல் துடுவி அல்லால் மற்றைக்கு பசுமுன் கரைக்கண் வைகள் நரிகொடவன் கண்ணின்மை கொண்டு தடுத்து அறிவித்தார் அழுகா தாக்கிவிடு சிறுபாடு சரி சல்லாது பாட பறக்குமை வாடு இருக்கும் என்று தாடு தவறு தக்க வேறு பாட வருகிறது ஏடி நீரியா வேதம் யாருக்கு பாடன்றியா வயது ஒழுக்க. நன்றி. நன்றிங்க அண்ணா. அடுத்ததாக பத்மாஸ்ரீ அக்கா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். பத்மஸ்ரீ சொல்லுங்க. அனைவருக்கும் மதியத்தின் பணிவான வணக்கங்கள். இன்றைய குரல் அதிகாரம் 45 பெரியாரை தனிக்கோடல் அரணந்து முத்து அருடையார்க்கு என்மை தென்னந்தி தெரிந்து கொள்ளல் குட்டனை நீக்கி உறாமை முற்பக்கம் பெற்றியான் பேணிக்கொள்ளல் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல் தம்மின் பெரியார் தமிழா ஒழுகன் மண்மையில் எல்லாம் தலை சூழ்வான் கண்ணாக ஒழுகுவான் மன்னவன் சூழ்வாழை சூழ்ந்து கொள்ளல் தக்கால் அனத்தனை தான் ஒழுக வல்லானே சற்றாசியை கிடந்ததியில் இடுக்கும் துணியாரை யார்வாரை யாரை கெடுக்கும் தகைமை அவர் இப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாறை இல்லாத கெடும் முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை முதலையான் சார்பில்லாருக்கு இல்லை நிலை பல்லார் பகை குழலின் பத்தடுத்து தீமைத்து நல்லார் தொழுகை விடல். நன்றி. நன்றிங்க அக்கா. குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி இசான். இன்றைய நிகழ்வின் குரல் படைச்சிருக்கு அதிகாரத்தினுடைய 8வது குரல். உரின் உயிர் அஞ்சா அமரவர் இறைவன் செரினும் சீர்குன்றல் இலர். தலைவன் சினந்தாலும் சிறப்பு குறையாமல் கடமை ஆற்றுபவர்கள்தான் போர்க்களத்தில் உயிரை பற்றி கலங்காத வீர மறவர்கள் என போற்றப்படுபவர். இனி வரலாற்றில் இன்று ஏப்ரல் மாதம் 3ஆம் நாள். இதே நாளில் 1505ஆம் ஆண்டு இலங்கையில் முதலாக போர்ச்சுகீசியர் வந்து இறங்கினர். 1785ஆம் ஆண்டு விசைப்போரிகளின் வடிவமைப்பைக்கான ஜெர்மானிய காப்புரிமை காட்லிப் டைம்லர் பெற்றார். 1917ஆம் ஆண்டு வெளிநாட்டில் தஞ்சமடைந்திருந்த விளாடிமிர் லெனின் உருசியா திரும்பினார். 1958ஆம் ஆண்டு பிடல் காஸ்ட்ரோவின் புரட்சி ராணுவம் அவானா மீது தாக்குதல் தொடுத்தது. 1966ஆம் ஆண்டு சோவியத்தில் லூனா 10 விண்கலம் சந்திரனில் சுற்றுவட்டத்தை அடைந்தது. பூமியை விட வேறொரு விண்பொருளை சுற்ற ஆரம்பித்த முதலாவது விண்கலம் இதுவாகும். 1973ஆம் ஆண்டு உலகின் முதலாவது நகர்பேசிய அழைப்பை நியூயார்க் நகரில் மோட்டர்லோ நிறுவனத்தின் மார்டின் கூப்பர் பெல் ஆய்வுக்கூடத்தில் ஜோயல் ஏங்கல் என்பவருக்கு மேற்கொண்டார். 1974ஆம் ஆண்டு 13 அமெரிக்க மாநிலங்களில் ஆரம்பித்த கடும் சூறாவளி காரணமாக 315 பேர் உயிரிழந்தனர். சற்று 5500 பேர் வரையில் காயமடைந்தனர். 1975ஆம் ஆண்டு அமெரிக்காவில் ஹாபி பிஷர் அனதோலி கார்புடன் சதுரங்க போட்டியில் பங்கு பெற மறுத்ததால் கார்போ உலக வெற்றி கிணத்தை தனதாக்கி கொண்டார். 1981ஆம் ஆண்டு உலகின் முதலாவது பெயர்த்தகு கணினி வாஸ்போர் 1 என்ற சான் பிரான்சிஸ்கோவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1982ஆம் ஆண்டு போக்லாந்து தீவுகளை அர்ஜென்டினாவிலிருந்து மீளப் பெறுவதற்கு முகாமாக பிரித்தானியா தனது கடற்படையை அங்கு அனுப்பியது. 1996ஆம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் வான்படை விமானம் ஒன்று குரோசியோவில் வீழ்ந்தது. அதில் பயணம் செய்த அமெரிக்க அரசின் வணிக செயலாளர் ரோன் பிரவுன் உட்பட 35 பேர் உயிரிழந்தனர். 2009ஆம் ஆண்டு நியூயார்க்கில் பிங்காம்ப்டன் என்ற இடத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 13 பேர் கொல்லப்பட்டனர். 2010ஆம் ஆண்டு ஆப்பிள் நிறுவனம் தனது முதல் தலைமுறை ஐபேட் கணினியை வெளியிட்டது.
2016ஆம் ஆண்டு 2,14,488 வணிக நிறுவனங்களின் தகவல் அடங்கிய பனாமா ஆவணங்கள் வெளியிடப்பட்டன. 2017ஆம் ஆண்டு உருசியாவில் சென்ட் பீட்டர்ஸ்பர்க் சுரங்க தொடர்ந்து குண்டு வெடித்ததில் 14 பேர் கொல்லப்பட்டு பலர் காயமடைந்தனர். 2018ஆம் ஆண்டு கலிபோர்னியா சான் புரோனோ நகரில் உள்ள யூடியூப் தலைமை அலுவலகத்தில் பெண் ஒருவர் துப்பாக்கியில் சுட்டதில் 4 காயமடைந்தனர். அந்த துப்பாக்கியால் சுட்ட பெண் தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதே நாளில் தான் 2007ஆம் ஆண்டு தமிழறிஞர் மொழியியலாளர் சிதம்பரம் செட்டியார் 2007ஆம் ஆண்டு பிறந்தார். இதே நாளில் சத்ரபதி சிவாஜி மராட்டிய பேரரசர் சிவாஜி அவர்கள் 1680ஆம் ஆண்டும் தமிழறிஞர் அம்பை துரைசாமி 1681ஆம் ஆண்டும் காலமானார்கள். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக இசைப்பாடல் வழங்குவதற்கு தென்மொழி பண்ணன் ஈகவரசன் ஐயா அவர்களே வரவேற்கிறோம். ஐயா ஒலித்தடை இருக்கீங்க ஐயா. ஈகவரசன் ஐயா ஒலித்தடை நீக்குங்க. அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பான மாலை நேர வணக்கம். பாவலரேறு ஐயா அவருடைய பாடல். மூச்சுள்ள வரைக்கும் உலக தமிழின முன்னேற்றம் ஒன்றே பேசுவேன், அதில் ஏச்சுகள் பேச்சுகள் 1000 வரினும் எது நின்று இருகை வீசுவேன். மூச்சுள்ள வரைக்கும் உலக தமிழின முன்னேற்றம் ஒன்றே பேசுவேன், அதில் ஏச்சுகள் பேச்சுகள் 1000 வரினும் எது நின்று இருகை வீசுவேன். காசுள்ள வரைக்கும் கையுள்ள வரைக்கும் கவிழ்ந்தமிழ் ஒன்றே பரப்புவேன். காசுள்ள வரைக்கும் கையுள்ள வரைக்கும் கவிழ்ந்தமிழ் ஒன்றே பரப்புவேன். இதை மாசுள்ளம் கொண்டே மதித்திடர் செயல்களை மண்மேடியிட்டே நிரப்புவேன். காலுள்ள வரைக்கும் கருத்துள்ள வரைக்கும் காடுமேடெல்லாம் முழக்குவேன். என் மேலுள்ள அன்பால் என்னை பற்றுவோர்க்கு மேலும் மேலும் அவ்வினை பழக்குவேன். மூச்சுள்ள வரைக்கும் உலக தமிழின முன்னேற்றம் ஒன்றே பேசுவேன், அதில் ஏச்சுகள் பேச்சுகள் 1000 வரியும் எதிர்கை வீசுவேன். உயிருள்ள வரைக்கும் உடலுள்ள வரைக்கும் ஒவ்வொரு அணுவிலும் தமிழ் மனோ, அவை அயவுற்று மறையினும் ஆழ்வெளி பரவினும் அங்கெங்கும் கிளர்ந்தடும் தமிழினோம். அவை அயவுற்று மறையினும் ஆழ்வெளி பரவினும் அங்கெங்கும் கிளர்ந்தடும் தமிழினம். மூச்சுள்ள வரைக்கும் உலக தமிழின முன்னேற்றம் ஒன்றே பேசுவேன், அது ஏச்சுகள் பேச்சுகள் 1000 வரினும் எது நின்று இருகை வீசுவேன், எது நின்று இருகை வீசுவேன். நன்றி தம்பி, நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக செந்தமிழ் பாடகி பாக்கியலட்சுமி அம்மா அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பாவேந்தர் பாரதிதாசன் பாடல். ஏதெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னதுவான், ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். ஏதெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னதுவான், ஓடையும் தாமரை பூக்களும் தங்களில் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். தானே தானே நன்னே தானே தானே நன்னே தானே நன்னே தானே தானே நன்னே தானே தானே நன்னே தானே நன்னே. காடும் கழலும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும், ஆடும் மயில் நீசர் பெண்களெல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும், ஆடும் மயில் நீசர் பெண்களெல்லாம் உயிர்
அன்பினை சித்திரம் செய்க என்றார். சோலை கூலி தரும் சென்றல் வரும் பசுந்தோகை மயில் வரும் அன்னம் வரும் மாலை பொழுதினில் திசையில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும். சோலை கூலி தரும் சென்றல் வரும் பசுந்தோகை மயில் வரும் அன்னம் வரும் மாலை பொழுதினில் திசையில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும். வேலை சுமந்திடம் வீரனின் தோல் உயர் வெப்பென்று சொல்லி வருக என்னும் கோலங்கள் யாவும் மாலை மலையாய் வந்து கூவின என்னை இவற்றிடையே. வேலை சுமந்த என்னும் கோலங்கள் யாவும் மலை மலையாய் வந்து கூவின என்னை இவற்றிடையே. இன்னலிலே தமிழ்நாட்டிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயிர்ந்திருந்தார். அன்னத காட்சி இரக்கமுண்டாக்கியன் ஆவியில் வந்து கலந்ததுவே. இன்னலிலே தமிழ்நாட்டிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயிர்ந்திருந்தார். அன்னத காட்சி இரக்கமுண்டாக்கியன் ஆவியில் வந்து கலந்ததுவே. இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சோகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாய்விடும் வீரம் வரும். இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சோகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாய்விடும் வீரம் வரும். தானே தானே நன்னே தானே தானே நன்னே தானே நன்னே தானே தானே நன்னே தானே தானே நன்னே தானே நன்னே. அழைத்ததுக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றிங்கம்மா. இத்துடன் முதலாம் பகுதி நிறைவடைகிறது. இரண்டாம் பகுதியை குணமதி அக்காவிடம் ஒப்படைக்கிறேன். குணமதி, குரலமது எடுத்துட்டு போங்க. குரலமது கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு மற்றும் சிந்தனை களம். கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு சிந்தனை களம். நிகழ்வு எண் 2028, நாள் 3/4/2026, வெள்ளிக்கிழமை. இன்றைய சிறப்பளிப்பாளர் மதிப்புறு முனைவர் நல்லாசிரியர் ஈலிங்கம் ஐயா அவர்கள். நீலகிரி மாவட்டம். 18 ஆண்டுகள் உடற்கல்வி ஆசிரியர், 8 ஆண்டுகள் தமிழாசிரியர், தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர், 11 புத்தகங்களை எழுதி வெளியிட்டவர், மாணவர்கள் இடைநிற்றல் தவிர்க்கும் விதத்தில் புத்தகங்களை எழுதி வெளியிடப்பட்டது, 300க்கும் மேற்பட்ட விருதுகளும் சான்றிதழ்களும் பெற்றவர், ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் நிறுவனத்தின் நமது பாரத நமது பசுமை அமைப்பின் துணைத் தலைவர், கனடா தமிழாளி பேரவையில் நீலகிரி மாவட்ட அமைப்பாளர். ஐயா அவர்கள் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சினத்தை போக்கும் சிந்தனைகள். ஐயா தங்கள் 6 மணி வரை உரையாற்றலாம். ஐயா வாருங்களே. அம்மா கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா, தொடங்கலாம். அனைவருக்கும் திருக்குறள் வணக்கம். தித்திக்கும் தெள்ளமுதாய் தெள்ளமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்தன் காலமும் நிலையாய் இருப்பது தமிழே. அன்னை தமிழே அறிவுலக விதை நெல்லை, முத்தமிழின் செம்பகமே மூடியில்லா தேன்குடமே, உன்னை வணங்குகிறேன். வாழ்வதற்கும் பொருள் வேண்டும், வாழ்வதிலும் பொருள் வேண்டும் என்ற வரிகளுக்கு ஏற்ப என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையை வணங்கி, நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றி, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றி என்ற ஔவையார் பாடலுக்கு ஏற்ப நல்லோருடன் இணக்கமாக இருப்பது எத்துணை நலம் பயப்பதாக திகழும் என்பதனை மிக சுருக்கமாகவும் கூர்மையாகவும் நவில்கிறார் ஔவையார். நெல் விளையும்
கழனித்தனில் ஓர் உழவன் பாய்ச்சும் நீர் எப்படி அருகில் இருக்கும் புல்லுக்கு பாய்ச்சி வழியோடி பயன் அளிக்கிறதோ அதுபோல எங்களுக்கு இந்த கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் சிந்தனை களம் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேரா தமிழ் இயலன் கண்ணம்மாள் இயக்குனர், நான் ஓர் IAS அகாடமி நெறியாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம் கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை இந்த பேரவைக்கு அறிமுகம் செய்த காமராஜர் ஐயா அவர்களுக்கும், திருக்குறள் பாவை சுபாசினி, குறளரசன் இசான், திருக்குறள் பாவை பிரதிபா மற்றும் எனது மகள் அனுஷா ஜெயராமன் கோத்தகிரி ஆகியோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு, நீ இந்த துணியை அழகா, இந்த துணியிலே அழகா இருக்கே, இந்த வேலை சிறப்பாக இருக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன பாராட்டு வார்த்தைகள் ஒருவரின் வாழ்நாள் முழுவதையும் மாற்றிவிடும். ஒரு நல்ல வார்த்தைக்கு பணம் தேவை இல்லை, ஆனால் அது தரும் மதிப்பு கோடிக்கு சமம். ஒருவரின் உழைப்பு நாம் அங்கீகரிக்கும் அந்த நிமிடம் அவர்களின் மனசு சொல்லாத நன்றி உணர்ச்சியால் நிரம்பும். அந்த அங்கீகாரம்தான் அவர்களுக்கு இன்னும் உயரம் ஏற துணிச்சல் தரும். மனோதத்துவம் ரீதியாக பார்க்கும்போது பாராட்டு என்பது மனித மனதின் மிகப்பெரிய சக்தி. அது நம்பிக்கையை உருவாக்கும், அது தன்னம்பிக்கையை வளர்க்கும், அது உறவுகளை ஆழப்படுத்தும். வார்த்தை என்பது வேறு மொழி அல்ல, அது ஒரு ஆற்றல். அது காயப்படுத்தவும் முடியும், அதே வார்த்தை குணப்படுத்தவும் முடியும். அதனால் பேசும் முன் ஒரு நிமிடம் யோசிப்போம். நம் வாயில் இருந்து வரும் சொல் ஒருவரை உயர்த்த போகிறதா அல்லது வீழ்த்த போகிறதா? நாவடக்கம் என்பது வெறும் ஒழுக்கம் அல்ல, அது நம்முடைய உள்ளத்தின் தரத்தை காட்டும் கண்ணாடி. அது சக மனிதர்களுக்கு நாம் தரும் அதிகபட்ச மரியாதை. இன்றும் ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுங்கள், அது அவர்களின் நாளை மட்டுமல்ல, உங்களுடைய மனிதத்துவத்தை உயர்த்தும். கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு எத்தனையோ சான்றோர்களை இனம் கண்டு வாய்ப்பு தந்து பேச வைத்து பெருமைப்படுத்தி வருகிறது. எத்தனையோ மாணவர்களை இனம் கண்டு திருக்குறள் படிக்க வைத்து இந்த பேரவையில் நெறியாளர்களாக வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் என்னை இனம் கண்டு எனக்கு பேச வாய்ப்பு தந்த காமராசர் ஐயா மற்றும் அனைத்து நிர்வாக ஆளுமைகளுக்கும் சான்றோர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சினத்தை போக்கும் சிந்தனைகள். நான் ஏன் இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டேன் என்றால், அதிகமாக மாணவர்கள் கைபேசியை பயன்படுத்துவதால் தான் ஒவ்வொரு மாணவனும் பொறுமை இழந்து கோபம் கொள்கிறார்கள். அந்த கோபம் எவ்வளவு கொடியது, எப்படி அந்த கோபம் எவ்வளவு கொடியது, எப்படி தீமை விளைவிக்கும் என்பதை நான் சுருக்கமாக கூற வந்துள்ளேன். சினம் தவிர்த்தல். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவக்கால் தன்னையே கொல்லும் சினம். அதாவது நல்ல எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும் என்பார்கள். அதுபோல சினம் தவிர்த்தல் என்ற சிந்தனை மனித குலத்திற்கு மிக மிக அவசியமானது. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு ஆனாலும் சரி, மாணவர்களுக்கு ஆனாலும் சரி, குடும்பத்தினருக்கு ஆனாலும் சரி, சினம் தவிர்த்தல் என்பது மிக மிக முக்கியமானது. எந்த பொருளையும் நாம் மனதில் கொண்டு சிந்திக்க அதனுடைய தன்மை தெளிவாக காட்சி தரும். அதனால் எழக்கூடிய தீமைகளை தவிர்த்து கொள்ளவும், அதை எந்த முறையிலே நாம் நலம் தரும் செயலாக மாற்றி
செயலாக மாற்றிக்கொள்ளலாம் என்ற வழிமுறைகளை வகுக்கவும் அந்த சிந்தனை தான் நமக்கு துணை புரியும். அதுவே ஒரு நல்ல சிந்தனையாகும். அப்போ மனதிலே நல்ல சினத்தை போக்கும் சிந்தனைகளை தினமும் சொல்லிக்கொண்டே வந்தாலே போதும், நம்முடைய சினம் குறைய வாய்ப்பிருக்கும். சினமானது எவ்வளவு கொடியது என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்திலே அனுபவமாக கிடைத்திருக்கும். சினம் எழுந்தால் அது பிறர் உள்ளத்தையும் புண்படுத்தும், தன் உடலையும் தன் மனதையும் கேடு செய்கிறது. தற்காலத்திலும் துன்பம் உண்டாக்கி பின்னரும் துன்பத்தை நீட்டிக்கவும் செய்யும் ஓர் உணர்ச்சி வயப்பட்ட பகை உணர்வு சினமாகும். அதாவது நெருங்கிய நண்பர்களிடத்தில் சுற்றத்தார்களிடத்திலும் நம்மோடு அன்பு கொண்டு நலத்துக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களிடத்திலேதான் அதிகமாக அடிக்கடி சினம் வருவதை நாம் பார்க்கிறோம். தீமை செய்தாருக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்ற ஒரு பண்பாடு உடைய இந்த மனித சமுதாயத்தின் உயர்விலே நல்லது செய்பவர்களுக்கும் தீமை அளிக்கின்ற எண்ணம், வேகம், உணர்ச்சி வேகம், சினம் என்றால் அதை கட்டாயம் தவிர்க்கத்தான் வேண்டும். அருகுணம் வரிசையிலே சினம் 2வது இடத்தை வகிக்கிறது. இந்த சினத்தையோ ஒழித்தே ஆக வேண்டும். சினம் இருக்கவே கூடாது. ஒவ்வொருவரிடத்திலும் சினம் இருக்கவே கூடாது. சினம் ஒழிய மனம் அடையும் நிலைதான் பொறுமை. தற்சோதனையில் மேன்மேலும் உயர்வடைந்து குணம் நல போற்றை நோக்கி வெற்றி நடை போடும் நடக்கும் இந்த பொறை உடைமை மிகவும் அவசியமாகும். பொறை உடைமையின்றி குணநலம் பெற்று உயர்வடையது முடியாது. அதாவது எந்த சூழ்நிலையிலும் ஒருவனை சினம் அணுகவில்லை ஆனால் அவன்தான் ஞானம் பெற்றுவிட்டான் என்று கொள்ளுங்கள். அவனே ஞானி என்று கொள்ளுங்கள். சினம் அரும் இடத்தில், சினம் இல்லாத இடத்தில்தான் அருள் தோன்றும். அருள் துறைக்கும், அதாவது ஆன்மீகத்திற்கு சினமானது எதிர்நிலை. அதனால்தான் சினம் மாண்டு போக அருள் சேர்ந்திருப்பான் தெக்காலம் என்று பத்திரிகிரியார் ஏங்கினார். கோபம் ஒவ்வொருவருக்கும் வருகிறது. அதை ஒழித்துவிட வேண்டும் என்று பெரும்பாலோர் விரும்புகிறார்கள். ஆனால் வெற்றி பெற்றவர்கள் மிக சிலரே. சினத்தின் தீமையை பற்றி இதுவரை யாரோ எவ்வளவோ எடுத்து கூறியிருக்கிறார்கள். ஆனால் உலக சமுதாயத்தில் இதுவரை சினத்தை ஒழிக்க நடைமுறையில் வெற்றி அடையத்தக்கதொரு பயிற்சி திட்டத்தை யாரும் வகுக்கவில்லை. சினத்தை பற்றியே ஒரு ஆராய்ச்சி நடத்தியாக வேண்டும். சினம் என்றால் என்ன, அது எழும் காரணம் என்ன என்று ஆராய்ந்தாக கண்டிப்பா வேண்டும். அதனால அந்த சினத்தினுடைய வரையறை என்ன என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். உயரின் எழுச்சி நிலைதான் ஆசை. அந்த ஆசைக்கு தடை வரும்போது அந்த தடையை வென்றுவிட வேண்டும் என்று உயிருக்கு பிறக்கிறது. ஆசையின் அளவு எழும் எழுச்சியானது தடையின் அளவு தேங்கி வழிந்து தடைக்கு மேலும் எழும்போது அந்த அளவு உயிரின் எழுச்சிதான் சினமாக மாறுகிறது. அப்படி எழுந்த உயிரே சினமாகும் என்கிறார்கள். இன்னும் தெளிவாக சொல்ல போனால் விரைந்தோகி எழுந்த உயிராற்றல் செலவாகும் போது செலவாகிய உயிரே சினம் என பெயரிட்டு அழைக்கின்றோம். அதாவது உடம்பிலே உயிராற்றல் அதிகமாக செலவாகும் போது அந்த சினம் ஏற்படுகிறது. மரணத்தால் அதாவது உதாரணம் சொல்ல போனால் மரத்தால் செய்யப்பட்ட பொம்மையை வைத்துக்கொண்டு இல்லை பொம்மை செஞ்சிருக்குது, அந்த மரத்தை
பொம்மை வடிவத்திலே நோக்கினால் பொம்மை இல்லை, பொம்மை வடிவத்தில் நோக்கினால் மரம் இல்லை, மரம் பொம்மை இரண்டையும் நோக்கினால் மர பொம்மை ஆகிறது. இது போலவே கோபம் இருக்கும் பொழுது அறிவென்பது ஆராய்ச்சி நிலையில் இல்லை, அறிவால் ஆராய்ந்து புகுந்தால் கோபம் என்பது இல்லை. கூர்ந்து நோக்கினால்தான் கோபம் இருக்கிறது என்பது புலனாகிறது. அதாவது உதாரணமாக காலத்தோடு ஒருத்தர் அலுவலகத்திற்கு செல்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் அவர் காலையில 9 மணிக்கு தயாராக ரயிலை பிடிக்க வேண்டிய வரும். ஆனால் 8-9 மணிக்கு ரயிலை பிடிக்க வேண்டும் என்றால் 8:30 மணிக்கெல்லாம் சாப்பாட்டுக்கு உட்கார வேண்டும். சாப்பாடு தேவை, சாப்பிட்டுதான் அந்த ரயிலை பிடிக்க வேண்டும். ஆனால் மனைவி 8:15 மணிக்கு உலையிலே அரிசியை போட்டால் அவருக்கு கோபம் வருமா வராதா? தேவை நிர்பந்தால் எழும் ஆசை. ஆனால் 8:15 வரை உலையில் அரிசி வைக்கவில்லை என்றால் அவனுக்கு மனைவியின் மேல் கோபம். அதே போல மகன் படித்து தேர்ச்சி பெற வேண்டும் என்பது இன்னொருவரின் ஆசை. இன்னொரு உதாரணம் சொல்ற, மகன் படித்து தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் இன்னொருவரின் ஆசை. ஆனால் அவன் ஊர் சுத்துகிறான், இவருக்கு கோபம் வருகிறது. அதனால கோபம் வருகிறது. பரிசு சீட்டில் 1 லட்சம் கிடைக்க வேண்டும் என்பது மற்றொருவருடைய ஆசை. ஆனால் ஒரு எண் பிசகி விட்டது, யார் மேல் கோபம் வருகிறது? பாவம், செய்தித்தாளையும் பிடித்து கிழித்து விடுகிறார். அடுத்ததாக நீங்கள் ஒன்றை நாம் பார்த்திருக்கிறோம், எல்லோரும் பார்த்திருக்கிறோம். ஒரு எறும்பு எடுத்துக்கொள்வோம். அது இழுத்து செல்லும் அரிசியை பறித்து பாருங்கள். ஒரு எறும்பு ஒரு அரிசியை அப்படியே எடுத்துட்டு போகிறது. அதே அந்த எறும்பிலிருந்து அப்படியே எடுத்து பாருங்க, பறித்து பாருங்க, என்ன ஆட்டம் போடுகிறது பாருங்கள். கோபம்தான் அந்த ஆட்டத்திற்கு காரணம். அந்த அளவுக்கு எறும்புக்கு கூட அந்த கோபம் வருகிறது. ஏன்னா அந்த அரிசியை நம்ம எடுத்து விட்டோம். தடைப்பட்ட காரணம் என்னன்னா, தடைப்பட்ட ஆசை சினமாக மேலெழும் போது அந்த தடையை உடைத்து விட வேண்டும், அழித்து விட வேண்டியதுதானே வரும். தடையாக எது வருகிறது? மனைவி, மக்கள் அல்லது சமுதாயத்தில் யாராவது ஒரு ஆள். இவர்களின் எவருக்கேனும் துன்பம் விளைவிக்காமல் அந்த சினம் தீராது. ஆனா கோபம் வந்தால் யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த விளைவு வரதான் செய்கிறது. அந்த சினம் தீராது. அப்படிப்பட்ட சினம் நமக்கு தேவைப்படுமா? வேண்டுமா? அது உயர்வாகுமா? மனிதனிடத்தில் எவ்வளவோ தீய குணங்கள் இருக்கலாம். அவை எல்லாவற்றை விட கோபம் கொடியது. இந்த கோபம் வரும் கெடுதல் பலவற்றை பட்டியல் போட்டு தருகிறார் அம்பலமான கவிராயர். நமது சதுரகிரி அறப்பளிச்சுரா சதகத்தில் என்ன கூறுகிறது என்றால், கோபமே பாவங்களுக்கெல்லாம் தாய் தந்தை. கோபமே பாவங்களுக்கெல்லாம் தாய் தந்தை. கோபமே குடி கெடுக்கும். கோபமே ஒன்றையும் கூடி வர விடாது. கோபமே எதுவுமே கூடி வர விடாது. கோபமே துயர் கெடுக்கும். கோபமே பொல்லாது. கோபமே சீர்கேடு. கோபமே பொல்லாது. கோபமே சீர்கேடு. கோபமே உறவறுக்கும். நம்ம உறவினர்களை அறுத்து விடுகிறது. கோபமே பழி செய்யும். கோபமே பகையாளி. கோபமே பழி செய்யும். கோபமே பகையாளி. கோபமே கருணை போக்கும். கோபமே ஈனமாம். கோபமே எவரையும் கூடாமல் ஒருவனாக்கும். கோபமே யாருமே கூடாமல் விடாதே, தனி ஒருவனாக்கும். கோபமே மரளி முன்கொண்டு போய் தீய நரசு குழியில் தள்ளும். அதாவது மரளின்னா யமன். அந்த யமன் கிட்ட அந்த கோபம் சாகின்ற அளவுக்கு
உயிர் போகும் அளவுக்கு செல்கிறது. அதனால்தான் கோபம் மரணத்தையும் விளைவிக்கும் என்கிறாரோ. எப்படி? உணர்ச்சி நிலையில் மனம் நிற்கும் போது அறிவிலின் இயக்கம் வேகம் வினாடிக்கு 14 சுற்றுக்கு மேல் செல்கிறது. போகத்தில் 35 சுற்றிலிருந்து 25 சுற்றிலிருந்து 30 சுற்று என்று உயர்கிறது. சுழற்சி வேகம் அதிகரிக்க அதிகரிக்க உயிருக்கு செலவுதானே. இவ்வளவு 40 சுற்று என்ற விளைவினை நெருங்கினால் உயிர் ஆற்றலின் வெளியேற்ற அளவையும் வெளியேற்ற வேகத்தையும் உடலால் தாங்க முடியாமல் போகும். அதாவது செலவு அதிகத்தானே, இன்னும் சுழற்சி வேகம் அதிகரித்து வினாடிக்கு 40 சுற்று என்ற அளவினை நெருங்கினால் உயிராற்றலின் வெளியேற்றம் அளவையும் வெளியேற்ற வேகத்தையும் தாங்க முடியாமல் போகும். உயிரின் அபரிதமான வெளியேற்ற உடம்பிய அளவுக்கு குறைவாக உயிர் ஆற்றலின் அளவும் செறிவும் குறைந்து போகவே மரணம் சம்பவிக்கிறது. ஆனால் அடிக்கடி கோபப்பட்டு அதிகமாக கோபம் பட்டு வந்தால் அறிவின் இயக்கம் வேகம் அதிகரித்து உயிராற்றல் செலவாகி பலவீனம் அடைந்து நீண்ட நாள் இருக்க வேண்டியவர்கள் சொற்ப நாளிலே போய்விட வேண்டியதுதான் வரும். அதாவது கோபம் அந்த அளவுக்கு நம்முடைய உடலினுடைய ஆற்றலை இயக்க நேரிடுகிறது. அந்த உடல் இயக்கம் குறையா நமக்கு கோபம் அதிகமாகுது, நமக்கு இறக்கின்ற நிலைக்கு தள்ளப்படுகிறது. அதனால்தான் கோபம் ஒரு தற்கொலை என்கிறார்கள். சினம் கொள்ளும் தற்கொலைக்கு ஒப்பாகும் என்ற சினம் கொள்ளுதல் தற்கொலைக்கு ஒப்பாகு என்றால் மிகையன்று. சினம் கொள்ளும் பழக்கமாகவே மாறி போகும். முதலில் ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டு சினம் வந்தாலும் பிற பழக்கத்தினால் விளைவாக காரணம் இல்லாமல் கூட நம்ம கிட்ட சினம் வரும். சினம் தனிந்த பின், அதாவது சினம் இல்லாமல் போகும்போது சினத்தின் விளைவை நம்ம எண்ணி பார்க்க முடியுமா? வருந்தினால் என்ன பயன் இருக்கு? பிறகு அந்த சினம் வரும்போது அதன் தப்ப முடியாது. அந்த சினம் முன்னாடி சினத்தை நாம் அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும். வந்த பிறகு நாம் ஐயோ சினம் கோபப்பட்டு விட்டேனே என்று கூறினால் பலன் ஏதும் இல்லை. அதனால்தான் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமா புனைய சுடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு திருவள்ளுவர். அதே போல இன்னொரு திருக்குறளை சொல்லியிருக்கிறாரு, சினத்தை பொருள் அன்று கொண்டவன் கேடு நிலத்துரைத்தான் கைப்பிழியாங்கற்று என்கிறார் திருவள்ளுவர். எனவே பிறர் மீது கொள்ளும் கோபமும் தன் மீதே எழும் கோபமாகி கவலையிலும் ஒருவனிடம் காணப்படுமானால் அவர் ஆன்மீகத்தின் பக்கம் அடியெடுத்து வைக்கவே முடியாது. கோபம் எவ்வளவு ஒருவன்கிட்ட இருந்தால் ஆன்மீகத்தின் பக்கமே நம்மால் போக முடியாது என்று திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறாரு. மறத்தல் வெகுளியே யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனால் வரும். தகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற என்கிறார் திருவள்ளுவர். அதாவது தீய குணங்களில் கொடியது கோபம். தீய நம்முடைய குணங்களிலே தீயது கோபம் என்கிறார்கள். எனக்கு கோபம் வருகிறது என்று சொல்கிறோம். நாம் வேறு, கோபம் வேறா? எனக்கு கோபம் வருகிறது என்று சொல்கிறோம், நாம் வேறு, கோபம் வேறா? நாமே கோபமாக மாறுகிறோம். தன் நிலையில் மாறுதல் அடைகிறோம் என்பதுதான் பொருள். நம்முடைய நிலையிலே ஒரு மாற்றம் வரும், அதுதான் பொருள். ஆசையை பற்றி ஆராய்ந்தோம் அல்லவா? அந்த ஆராய்ச்சியில் தானே தான் ஆசையை மாறுகிறேன் என்றும் கண்டோம் அல்லவா? அந்த ஆசையே நான் சினம் ஆகிறது என்றால் தான் சினமாகிறேன் என்று முடியும் தானே. எனவே
கோபம் வேறு நான் வேறு என்று இரண்டில்லை. நான் அசல் நானாகவே இருக்கும்போது அங்கே கோபம் இல்லை. நான் கோபமாக இருக்கும்போது அங்கே நான் இல்லை. அதனால் தானே உயிரினுடைய எழுச்சிதான் ஆசை. அந்த ஆசைக்கு தடை எது வரும்போது அந்த தடையை வென்றுவிட வேண்டும் என்று வேகம் உயிருக்கு பிறக்கிறது. ஆசையின் அளவு எழுந்த உயிரின் எழுச்சியானது தடையின் அளவு தேங்கி வழிந்து தடைக்கு மேலும் எழும்போது அந்த அளவில் உயிரின் எழுச்சிதான் சினமாக தெரிகிறது. அப்படி எழுந்த உயிரே சினம், உயிர்தான் சினம். இன்னும் தெளிவாக சொன்னால், விரைந்தோகி எழுந்து உயிராற்றல் செலவாகும் போது செலவாகிய உயிரை சினம் என பெயரிட்டு அழைக்கிறோம். அதாவது பிறருக்கும் நமக்கு பாதிப்பு எவ்வளவு இருக்குது என்பதே எல்லோரும் சில கருத்துக்கள் கூறுகிறார்கள். ஆனால் பிறருக்கு நாம் கோபப்படும் போது, சினம் கொள்ளும் போது நமக்கு பிறருக்கு எவ்வளவு பாதிப்பு இருக்குது என்பதே சில கருத்துக்களை கூறுகிறேன். சினம் வரும்போது முகம் விகாரமாகிறது. பார்த்திருக்கிறீங்களா? எல்லாருக்கும் கோபம் வரும்போது பாரு எவ்வளவு கோபமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுகிறார்கள். எவ்வளவுதான் அழகாக இருந்தாலும் கூட சினம் வரும்போது அவர்கள் முகம் கோணலாகி பார்க்க சகிக்க முடியாதவாக விடுகிறது. எல்லோரும் முகமும் அப்படிதான். நமக்கு கோபம் வரும்போது முகம் எப்படி இருக்கும் என்று கண்ணாடியை எடுத்து பார்த்து கொண்டிருக்க முடியுமா? நம்மால் முடியாது. பிறருக்கு கோபம் வரும்போது நாம் காண்கிறோம் அல்லவா? அப்போது முகம் அழகு கெடுவது மட்டுமன்று உடல் நடுங்கும், கண்கள் சிவக்கும், நாக்குளரும், மனம் தடுமாறும், இன்னது செய்கிறோம் இன்னது பேசுகிறோம் என்று தெரியாது. அந்த கோபப்படும் போது எதுவுமே நம்ம கிட்ட இருக்காது. சினம் தனிந்த பிறகு கூட முன் நடந்ததை எண்ணி பார்க்க வராது. நான் கோபப்பட்டேனா, என்னால கோபம் வந்ததா, நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேனா, அதெல்லாம் நமக்கு நினைவுக்கு வராது. பிறகு காட்டினாலும் வெக்கப்படும்படியாக இருக்கும். அது மட்டுமல்ல, சினம் உடலையும் கெடுத்து நோயும் உண்டு பண்ணும். பிளவு செய் சினம் கருதி அழுத்தம், மார்நோய், பித்து, புண், கண் நோய்கள் தரது மூரை வளமழிவு செய்யும். மாக்கோலம் என்பவர் சொல்லியிருக்கிறார். சினமானது பிறரை எவ்வாறு துன்புறுத்துகின்றது என்று முதலில் பார்ப்போம். சொந்த மகன், மகள், வாழ்க்கை துணைவி என்று வைத்துக் கொள்வோம். சினம் எழும்போது அவர்கள் மனம் என்ன பாடுபடுகிறது என்பதை நாம் உணர வேண்டும். பிறர் நம்மீது சினம் கொள்ளும் போது நம்முடைய மனது எவ்வாறு நோகிறது, வருந்துகிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அது போன்றுதானே பிறர் மேல் நாம் கொள்ளும் சினம் அவர்களுக்கு வருத்தத்தை அளிக்கும் என்று கண் கொண்டால் நம்மோடு ஒத்த உறவினர் நமக்கு நலம் செய்பவர்களை இப்படி வருந்தி விடுவது நல்லதல்ல என்று தெளிவாகும். எனவே சினத்தை தவிர்க்கத்தான் வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒருவர் மீது சினம் கொண்டால் அது அவர் மீது தாம் காட்டுகின்ற அவமதிப்பும் கூட. அதாவது ஒருவர் மீதும் சினம் கொண்டால் அது அவர் மீதும் காட்டுகின்ற அவமதிப்பும் கூட. ஒருவர் மீது சினம் கொள்ளும் போது அவர் படும் வருத்தம் ஒரு சாபமாகவே மாறுகிறது. இவற்றையெல்லாம் எண்ணி பார்க்கும் போது பிறரை எவ்வாறு சினம் பாதிக்கிறது என்பது நன்றாக தெளிவு வரும். அதாவது சினத்தினால் எவ்வாறு பாதிப்பு வருகிறது என்பதை பார்ப்போம். சினம் எழும்போது என்னென்ன மாறுதல்கள் உடலிலும் உள்ளத்திலும் உண்டாகின்றது என்பதை கவனிக்க வேண்டும். சினத்தால் உடலிலே உள்ள உயர் சக்தி விரைவு கொள்கிறது. குருதி, அதாவது இரத்த அழுத்தம் ஏற்பட்டு
ரத்தம் வேகம் அதிகரிக்கிறது, கண்கள் சிவக்கின்றன, நரம்புகளில் படபடப்பு ஏற்பட்டு அவை பலவீனம் அடைகின்றன. இவ்வாறு பலவீனமாக அறிகுறிகளை பார்க்கிறோம். அதன் விளைவாக உடலிலே பல தொடர் நோய்கள் உண்டாகின்றன. கண் நோய், நாக்குப்புண், வயிற்றுப்புண், மூளை காய்ச்சல், மலச்சிக்கல், மூலம் போன்ற பலவாறான நோய்கள் உருவாக சினம் காரணமாகிறது. அப்போ சினத்தினால் எந்த அளவுக்கு நோய்கள் உற்பத்தி ஆகும் என்பதே இந்த சினத்தின் மூலமாக நமக்கு தெளிவாகிறது. ஏனெனில் சினம் எழும்போது நமது ஜீவகாந்தம் சக்தியானது அதிகமாக வெளியேற்றப்படுகிறது. ஜீவகாந்த சக்தி அதிகமாக வெளியேற்றப்பட்டால் அது உடலையும் தாக்கும், மனதையும் கெடுக்கும். எனவே தனக்கும் பிறருக்கும் தீமை தருகின்ற இந்த சினத்தை ஒழித்தாக வேண்டும் என்று முடிவு கட்ட வேண்டும். முதலில் அந்த முடிவை பலமுறை எண்ணி எண்ணி அழுத்தமாக மனதிலே பதிவு செய்து கொள்ள வேண்டும். இப்போது ஒரு வினா எழுப்பலாம். ஒருவர் ஒரு பெரிய கொடுமையை செய்கிறார். அவருக்காக எதிராக கூட சினம் கொள்ளக்கூடாதா என்று கேட்கலாம். சினத்தினால் எங்கு எப்போது ஒரு தன்மையை வந்தாக இதுவரை வரலாறு இல்லை. இதுவரை ஒருவருக்கு எதிராக கூட சினம் கொள்ளக்கூடாதா என்று கேட்கலாம். சினத்தினால் எங்கு எப்போது ஒரு தன்மையை வந்ததாக இதுவரை வரலாறு இல்லை. தீயவர்களையும் கொடியவர்களையும் மன்னித்தால்தான் சிறந்தது. அதில்லாமல் பழிக்கு பழி என்று இறங்கினால் இதற்கு முடிவே இங்கே இல்லை. அதனால்தான் திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று. இன்னும் ஒரு படி மேலே சென்று தீங்கும் செய்த நம் பெரியோர்கள் கூறியிருக்கிறார்கள். அவ்வாறு செய்தால் சினத்திற்கு இங்கே இடமே இல்லை. என்ன அந்த கருத்து? இன்னா செய்தாரே ஒருத்தல் அவனான நன்னியம் செய்துவிடல். நான் எவ்வளவோ பொறுமையாகத்தான் இருந்தேன், சினம் வரும்படியாக செய்து விட்டார்கள் என்று சொல்லி தப்பிக்க முயலக்கூடாது. நான் எவ்வளவோ பொறுமையாக இருந்தேன், ஆனா கோபம் வருவரை அவங்க தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தப்பிக்க கூடாது. பொறுமைக்கு எல்லை உண்டு என்பது தக்க தவறு. பொறுமை தக்க எல்லை வரையறை செய்தால் அதுதான் வஞ்சம். ஏன் பொறுமை கடலினும் பெரிது என்னும் கருத்து கூட தவறுதான். பொறுமையை எந்த அளவுக்கு உள்ளடக்க முடியாது. பொறுமையை எந்த அளவுக்கு உள்ளடக்க முடியாது. எல்லை என்பதே இல்லாத இதை நிலையே போலவே எல்லை என்பதே இல்லாதது பொறுமை. பொறுமைக்கு எல்லையே இல்லை. பொறுமையால் கைகூடி வரும் நன்மைகள் பற்றி கூறிக்கொண்டே போகலாம். சினத்தால் வரும் கேட்டினை பற்றியும் கூறிக்கொண்டே போகலாம். ஒருவனுக்கு சினம் வந்தது என்று வைத்துக் கொள்வோம். இதுவரை ஆராய்ந்தோம். அவன் சினத்தால் பிறருக்கு செய்துவிடக்கூடிய தீங்குகள் துன்பங்கள் பற்றி எவ்வளவோ கூறினாலும் அடங்குமோ? அதாவது விலங்குகளை பற்றி சொல்லும்போது விலங்குகளுக்கு சினம் வந்தால் என்ன செய்கிறது? அவை பல்லையும் நகத்தையும் மட்டுமே பயன்படுத்தும். ஆனால் மனிதனுக்கு சினம் வந்தால் கை கால் மட்டுமன்றி அறிவினாலும் செயல்படுவான். அது மட்டுமா, அறிவினால் படைத்ததுள்ள அணுகுண்டு உட்பட பல வகை ஆயுதங்களையும் உபயோகிப்பான். மனிதனுக்கு கோபம் வந்தால் என்ன எல்லாம் செய்கிறான் என்பதே நம்ம இப்ப நடக்கின்ற போரின் மூலம் நமக்கு தெரிகிறது. ஒரு குடும்ப தலைவனுக்கு அடிக்கடி சினம் வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். அவனது மனைவி மக்கள் மனநிலை அதனால் பாதிக்கக்கூடும். சோகம் தப்பிய முகத்தினராவர். அவர்கள் மன வலிமையை குன்றி போகும். தோல்வி மனப்பான்மை அவர்களிடத்தில் தோன்றும்.
மறைவாக தீங்கு செய்யும் குணமுடையவராக ஆகிவிடுவார்கள். அவர்களும் சிடுமூஞ்சிகளானாலும் ஆவார்கள். எளிதில் சினம் வயப்படும் பலவீனத்தையும் அவர்கள் பெற்று விடுவார்கள். கடைசியாக ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன். சினம் ஒரு சங்கிலி தொடர். எங்கே ஆரம்பித்தால் எங்கே முடிவடைகிறது என்பதே இந்த சினம் ஒரு சங்கிலி தொடராக காணப்படுகிறது. அதே போல ஒரு அதிகாரியின் விட்ட குழந்தை அதன் தாயாருக்கு ஒரு அடம் பிடித்த குழந்தை அதன் தாயாருக்கு அதன் பிடிவாதத்தை போக்கினால் கோபமூட்டுகிறது. அதன் விளைவாக அந்த அம்மா தன் கணவரிடம் எரிந்து விழுகிறாள். அந்த அதிகாரி அந்த கோபத்துடன் தன் அலுவலகத்திற்கு சென்று தன் பணியாளர்களிடம் சிடுசிடுவென பேசுகிறார். மனம் புண்பட்ட பணியாளர் வீட்டுக்கு போய் தன் மனைவியிடம் காரணமில்லாமல் கோபித்துக் கொள்கிறார். அந்த அம்மா தன் குமரலுடன் இருக்கும் சமயம் அவர் குழந்தையை வந்து ஏதோ கொடுக்கும்படி அவரை நச்சரிக்கிறது. அந்த ஆத்திரம் தீர அந்த குழந்தையை அடித்து விடுகிறார். இப்படி சினமானது சங்கிலி தொடர் போல சென்று பலருக்கும் துன்பத்தை விளைவிக்கும். அதனால் கோபம் வரும், என்னுடைய கருத்து, கோபம் வரும் நேரங்களில் நாம் சில சிந்தனைகளை நம் மனதிலே நாம் படித்தோமானால் அந்த சினத்திலிருந்து நாம் விடுவிக்கப்படுவார்கள் என்பது என்னுடைய கருத்து. நான் என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து என்னுடைய மாணவர்கள் ஒரு நிகழ்ச்சியை இங்கே நான் பதிவு செய்கிறேன். சில சிந்தனைகளை நான் இங்கு கூற கடமைப்பட்டுள்ளேன். அமைதியும் மகிழ்ச்சியும் அனைத்து நோயும் குணமாக்கும். சிந்தனைக்கு ஏற்பதான் நமது உடலில் உள்ள சுரப்பிகளின் வேலை நடைபெறுகிறது என்பதை புரிந்திருக்க வேண்டும். எப்போதும் விழிப்போடும் சிந்தனையோடும் ஆற்றும் செயல்களில் நிலைமைகள் தடுக்கப்படும். அதாவது சிந்தனைக்கு ஏற்பதான் நமது உடலில் உள்ள சுரப்பிகளின் வேலை நடைபெறுகிறது. எப்போதும் விழிப்போடும் சிந்தனையோடும் ஆற்றும் செயல்களினால் தீமைகள் தடுக்கப்படும். வேதாத்திரி மகரிஷி கூறுகிறார். அதே போல ரமண மகரிஷி ஒரு சிந்தனையை கூறியிருக்கிறார். எண்ணத்தின் ஆற்றல் வீணாவதில்லை, அதற்கான பயன் ஒரு நாள் விளைந்தே தீரும். எண்ணத்தின் ஆற்றல் வீணாவதில்லை, அதற்கான பயன் ஒரு நாள் விளைந்தே தீரும் என்று சொல்கிறார். அதே போல சீரடி சாய்பாபா சொல்கிறார், உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம், உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம், ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்த கூடாது. அடுத்தது அன்னை தெரேசா கூறுகிறார்கள், கண்ணுக்கு தெரிந்த மனிதரை மதிக்காவிட்டால் கண்ணுக்கு தெரியாத கடவுளை மதித்தும் பயனில்லை. கண்ணுக்கு தெரிந்த மனிதரை மதிக்காவிட்டால் கண்ணுக்கு தெரியாத கடவுளை மதித்தும் பயனில்லை என்று கூறுகிறார் அன்னை தெரேசா. அதே போல அப்துல் கலாம் ஐயா ஒன்று சொல்லியிருக்கிறார், அனைவருக்கும் ஒரே மாதிரி திறமை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அனைவருக்கும் திறமையை வளர்த்து கொள்ள ஒரே மாதிரி வாய்ப்புகள் உள்ளன. ஐயா சொல்லியிருக்கிறாரு, அனைவருக்கும் ஒரே மாதிரியான திறமை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அனைவருக்கும் திறமையை வளர்த்து கொள்ள ஒரே மாதிரி வாய்ப்புகள் உள்ளன. அதே போல மகாவீர் சொல்லியிருக்கிறாரு, ஆயுளை நீட்டிக்கும் சக்தி நமக்கு இல்லை, ஆயுளை நீட்டிக்கும் சக்தி நமக்கு இல்லை, அதனால் விரைந்து நற்செயலில் ஈடுபடுங்கள், அதனால் விரைந்து நற்செயல்களில் ஈடுபடுங்கள் என்ற இந்த சிந்தனைகளை, சினத்தை போக்கும் சிந்தனைகளை நம்முடைய மாணவர்களுக்கும் இல்ல நம்முடைய உறவினர்களுக்கும் நம்முடைய சான்றோர்களும் எல்லோரும் இந்த சிந்தனைகளை சினம் வரும்போது பொறுமையாக ஓர் இடத்தில் உட்கார்ந்து இந்த சிந்தனைகளை படித்தோமானால்
நம்முடைய இந்த சினத்தை தவிர்க்கலாம் என்ற கருத்தை கூறிக்கொண்டு எனக்கு இதுவரை ஒரு வாய்ப்பளித்து என்னை செவிச்சாய்ச்சி என்னுடைய பேச்சை கேட்ட அனைத்து இணைய ஆளுமைகளுக்கும் ஆண்டோர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக உரையாற்றிய இன்றைய சிறப்பழைப்பாளர் ஐயாவிற்கு மனமாய் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி ஐயா. நன்றி. வாழ்க்கை குடும்பத்திற்கு திருக்குறள் காமராஜர் ஐயா அவர்களே அன்பு அழைக்கின்றோம். சில தயாரிலே இருக்குமாறு பத்ரி ரகுமத் ஐயா அவர்களே அன்பு கேட்டுக்கொள்கின்றோம். பாருங்களேன். ஓப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்திய புலவர் தொழில். அன்பின் பெருக்கத்தாலும் அறிவின் பெருக்கத்தாலும் மனம் மகிழுமாறு ஒன்று கூடி இனி இந்த மகிழ்வை பெறுவது எக்காலமோ என்று வருந்தி இவரை என்று காண்போம் என்று வருந்தி பிரிவதுதான் புலவர்களினுடைய வாழ்வியலாகும் என்று வள்ளுவ பெருந்தகை குறிப்பிடுகிறார். லிங்கன் ஐயா அவர்கள் ஒரு சிறந்த ஆளுமை என்பதை நிரூபித்து விட்டார். மதிப்புது முனிவர் நல்லாசிரியர், 18 ஆண்டுகள் உடற்கல்வி ஆசிரியராக இருந்து அப்படியே இருந்து நாம போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழை படித்து தமிழாசிரியராக மாறிட்டார். தமிழக அரசினுடைய நல்லாசிரியர் விருது, அப்புறம் பாத்தீங்கன்னா 300க்கும் மேற்பட்ட விருதுகள், ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து நமது பாரத பசுமை அமைப்பின் துணைத் தலைவர், கன்னடா தமிழாழி பேரவையின் நீலகிரி மாவட்ட அமைப்பாளர். இங்கதான் நான் நிற்கிறேன். ஐயா அவர்கள் வெளிநாடு தொடர்பு இருப்பதால் வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களை எல்லாம் இங்கே கொண்டு வந்து பேசுவதற்கும், இங்கே இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களை எல்லாம் இங்கே கொண்டு வந்து பேசுவதற்கும் உறுதுணையாக அமைய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அதோடு மட்டும் இல்ல, நீங்கள் வந்து தொடர்ந்து களத்தில் இருப்பதால் அந்த தமிழை கண்டிப்பாக கொண்டு போக முடியும். இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு சினத்தை போக்கும் சிந்தனைகள். அற்புதமான தலைப்பு. இந்த தலைப்பில் இந்த காணொலியை ஒரு முறைக்கு 2 முறை கேட்டாவே போதும், கண்டிப்பாக ஒரு மனிதன் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி இந்த சினத்தை போக்கும் மன அமைதியை நிலைநிறுத்துவதும் சில முக்கியமான சிந்தனைகள்லாம் சொன்னார். அதை பார்த்தீங்கன்னா, சினம் என்பது தன்னைத்தானே அழிக்கும், சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமப்பொடியின் சொல்லுவார். அதே மாதிரி நீங்க கையில தரையில அடிச்ச மாதிரி தான் நிலத்தரை தான் கழிப்பை ஏதற்று அப்படின்வார். அந்த மாதிரி இது ஒரு குடும்ப தலைவனையும் அவனது சந்ததிகளையும் அழிக்கக்கூடியது என்பதை உணர்த்தும் ஒரு சங்கிலி தொடர்ன்றதை கரெக்டா அந்த கதை மூலமா சொன்னார் பாருங்க. ஒரு வேலைக்கு போறவரு அங்கே கோவப்பட்டாருன்னு சொன்னா அந்த கோபம் நேராக அங்கே மேலாளரிடம் சென்று தொழிலாளியிடம் சென்று தொழிலாளி கீழே இருக்கிறது. கடைசியில அந்த அம்மா கிட்ட வந்து அந்த அம்மா கிட்ட வந்து குழந்தைகிட்ட வரும். இப்படி எல்லா இடத்திலும் சங்கிலி தொடராக அது வந்து கொண்டே இருக்கும் என்பதை மிக தெளிவாக சொன்னார். அதனால சினத்தை தவிர்ப்பது அவசியம். அதே மாதிரி பேசும்போது கோபம் என்பது சேர்ந்தாரை கொல்லி, அதாவது தன்னை மட்டுமல்ல தன்னை சேர்ந்தவரையும் அழிக்கும். மேலும் நிலத்தை அறைந்தவன் கை தப்பாதது போல சினத்தை பயன்படுத்துவன் தப்பவே மாட்டான் என்று சொல்கிறார். சினம் செல்லுபடியாகும் மெலியவரிடத்தில் கோபம் கொள்ளாமல் அதை அடக்க பழக்க வேண்டும். சினம் என்னும் பாம்பை கொண்டு அமைதியாக வாழ்வதே சிறந்த வழின்னு சொல்றார். அதுதான் சொல்றது, செல்லிடத்தை காப்பான் சினங்காப்பான், அள்ளிடத்து காக்கியன் காவாக்கல் என்ன. அங்க போய் நீ அடக்கணும்னா அடக்காவிட்டா சினம், கவலை, அச்சம் ஆகியவற்றை மனித வாழ்வில் சீரைக்கும் நஞ்சு. இவற்றை போக்கத்தினதும் செய்து ஒதுக்கிய சிந்தனை வலிமையை மாற்றும் வலிமையை வளர்த்து கொள்ள வேண்டும். 6வது சினம் என்ற ஆத்திச்சூடி வரிகளை இணங்க கோபம் உடனே தனித்து விட வேண்டும். அதில் மனிதர்கள் வைத்து பழக்க வேண்டும், நினைக்க கூடாதுன்னா சொல்றாங்க. சினம் என்னும் நச்சு பாம்பை அடித்து சிரிப்பை மற்றும் மகிழ்ச்சியுடன் வாழ்வதே உண்மையான அறிவுடைமைன்னு சொல்லிட்டு லிங்கன் ஐயா மிக சிறப்பாக எடுத்து சொல்லி
அதுல நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா சினத்தை தடுத்துக் கொள்கிறவனும் அவனே தன்னுடைய பெரிய எதிரியை வெற்றி கொண்டவனாகிறார் பழமொழி. கோபம் கொப்பளிக்கும் அதே ஒரு கணத்தில் நீ பொறுமை காத்தால் 100 நாள் துன்பத்திலிருந்து தப்பித்து விடுவாய். கோபத்தை வெளிக்காட்டுவது குளவிக்கூண்டின் மீது கல்லெறிவதற்கு ஒப்பானது. கோபத்தை வெற்றி கொள்வது ஒரு வழி, அதை தாமதப்படுத்துவது இன்னொரு வழி. ஒரு கண நேரத்தில் கோபத்தை அடக்கி வைப்பவன் ஒரு நாளைய துயரத்தை அடக்கி வைப்பான்னு சொல்றாங்க. அதே மாதிரி பின்விளைவை கோபம் தலைக்கு தூக்கும் போது அதன் பின்விளைகளை சிந்தித்து பாருங்கள். கோபப்படும் மனிதனால் அதிக அளவில் சிறப்பாக வேலைகளை செய்ய முடியாது. அமைதியான, மன்னிக்கக்கூடிய, சமணக்கூடிய, நிலையாத மனம் உடையவனே அதிக அளவு செயல்பட முடியும். மனம் போன போக்கில் நடப்பதற்கு மிக முக்கியமான காரணம் கோபம்தான். அதிக செலவுகளையும் மனச்சுமைகளையும் உண்டாக்கும். பொருளான கோபத்தை செலவழிப்பதில் மிகவும் கஞ்சனாக இருக்க வேண்டும். அதே மாதிரி சினத்தை ஒழிக்க வேண்டும். சினம் ஒழிய மனம் அடையும் நிலைதான் பெருமைன்னு சொல்லி வேதாந்திரி சுவாமிகள் சொல்றாருன்னு சொல்லி விச்சார் ஐயா. அதனால கோபம் என்பது நீங்க கோபப்படும் போது தானாவே பாத்தீங்கன்னா வயிறெல்லாம் செவந்து போயிடும், கண்கள்லாம் கோபம் அப்படின்னு செவந்து போயிடும். ரெண்டாவது அந்நிலையை நிக்க முடியாது. அதனால கோபத்தை ஒழிக்க வேண்டும், தூக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்பது போல கோபத்தையும் ஒழிக்க வேண்டும் என்று சிறந்த தலைப்பில் பேசிய நல்லாசிரியர் லிங்கன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, இந்த அவைக்கு மீண்டும் மீண்டும் வாருங்கள், மாதம் ஒரு முறை பேசுங்கள், உங்களுடைய நண்பர்களை எல்லாம் அழைத்து வாருங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு பஷீர் அகமது ஐயாவே அன்று நடக்கின்றோம். தயாரில் இருக்குமாறு பிரம்மநாயகி ஐயாவே அன்று கேட்டுக்கொள்கின்றோம். இந்த குழுமத்துல கண்ணியத்திற்குரிய அந்த குழுமத்தை சேர்ந்த எல்லாருக்கும் எங்களுடைய பணிவு கலந்த மரியாதை கலந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் பேசுறது கேக்குதுங்களா ஐயா? ஓகே. அடுத்தது நன்றி நன்றி. அடுத்தது அவங்க லிங்கம் ஐயாவுக்கு ஒரு முதன்மையான வாழ்த்துக்கள். அவங்க அந்த பேசின விதம் ரொம்ப அருமையா இருந்தது. அவங்க கொஞ்சம் சிரமப்பட்டு தமிழ் கொஞ்சம் சிரமப்பட்டு பேசினாலும் நல்லா தெளிவா நல்லா இருந்தது. நிறைய முயற்சி எடுத்திருக்காரு இதுக்காக. இயேசுநாதர் கூட சொல்லுவாங்க, இந்த மாதிரி சினத்தை பத்தி பேசும்போது உங்களுக்கு ஒரு கண்ணத்தை காட்டும் போது அது கோவம் வந்து அரைக்கும் போது உங்களை அடிக்க வரும்போது ஒரு கண்ணத்தை காட்டினா மறு கண்ணத்தையும் காட்டுங்கன்னு. அதே மாதிரி சுகி சிவம் ஐயா அடிக்கடி பல நிகழ்ச்சிகள்ல சொல்லுவாரு, இப்படி இவங்க வந்து நபிகள் நாயகம் அவங்க வந்து ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க சினத்துக்காக கட்டுப்படுத்துறதுக்காக. உங்களுக்கு நீங்க நின்ற நிலையில, அதாவது நீங்க நின்ற நிலையில இருக்கீங்க, உங்களை யாராவது கோவப்படுத்துறாங்கன்னா நீங்க உட்கார்ந்து பாருங்க, அல்லது உட்கார்ந்துருக்க நிலையில படுத்து பாருங்க. அப்படி இல்லை யாராவது உங்களை கோவப்படுத்தினா நீங்க எந்திரிச்சு கொஞ்சம் நடந்து பாருங்க அப்படிங்கலாம் வந்து வரலாற்றுல சொல்லப்பட்டதுக்கு சுயிசோ ஐயா சொல்லுவாங்க. இதெல்லாம் சினத்தை கட்டுப்படுத்துறதுக்காக. ஆனா நிறைய செய்திகள் அவர் வந்து சினத்தை ஏன் தவிர்க்கணும், அதனால என்னென்ன கெடுதிகளா வருங்கிறதை பத்தியும் அவர் ரொம்ப தெளிவா விளக்கியிருக்காரு. அவருக்குள்ள ஒரே ஒரு இதுதான், கேள்விதான், ஒரு சின்ன ஒரு விளக்கம் தான். அவங்க வந்து அதுல வந்து அவங்க பாத்தீங்கன்னா அந்த அவர் போட்டிருக்கிற இதுல அந்த பசுமை இயக்கத்துல வந்து நமது பாரதம் நிறுவன பாரதம் நமது பசுமை அமைப்புல வந்து துணை தலைவரா இருக்காருன்னு போட்டிருக்காரு. அதை பத்தி ஏதாவது கொஞ்சம் நேரம் இருந்தா சொல்லலாம், இல்லைன்னா அடுத்தவர்களுக்கு ஐயா பிரம்மணா ஐயா நிறைய பேர் இருக்காங்க பேசுறதுக்கு, அது பண்ணலாம். அவங்க நேரம் இருந்தா அதை பத்தி சொல்லலாம், நமது பசுமை இயக்கத்தை பத்தி. நன்றி ஐயா, வாய்ப்பு கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி ஐயா. முகமது பஷீர் அவர்களை வணக்கம் ஐயா. நம்ம இன்னைக்கு 2108 நாளாவது, 150வது நாள்ல இருந்து நம்ம தொடங்கிடுவோம். 100 நாள் பயணச்சீட்டுகள்லாம் அவங்கவுங்க தயார் பண்ணிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். நம்ம ஒரு தேதி குறிப்பிட்டா அதுக்கு எல்லாரையுமே ஒரு கூட்டம் போடலாங்கய்யா. சரிங்க, சரி, ஓகே, நன்றி. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு தில்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களே அன்று நினைக்கின்றோம். தயாரிலே இருக்குமாறு வினிதீர்த்தன் ஐயா அவர்களே அன்று கேட்டுக்கொள்கிறோம். பாருங்களேன்.
அழைத்ததற்கு நன்றி குரலமுது. இணைகின்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் தனைகின்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணை அளவு நலமேனும் பயக்குமானால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளார். எனக்கு இன்றைய பொழிவை கேட்டு ஒரு பள்ளியில் ஒரு வகுப்பில் அமர்ந்திருப்பதை போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. பள்ளி மாணவர்களுக்கு எப்படி அந்த சிந்தனையை, கோபத்தை போக்கும் சிந்தனையை எப்படி விளக்கமாக சொல்ல வேண்டுமோ அதுபோல தெளிவாகவும் அழகாகவும் சிறப்பாகவும் ஐயா லிங்கன் அவர்கள் சொன்னது விதம் மகிழ்ச்சியை தந்தது. கோபத்தை கட்டுப்படுத்தியே ஆக வேண்டும் என்ற ஒரு உறுதிப்பாட்டை எடுக்குவதற்கும் அந்த கருத்துக்கள் உதவியாக இருந்தன. ஐயா அவர்களுக்கு கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இடம் சார்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு வினை தீர்த்தான் ஐயா அவர்களே அன்று நினைக்கின்றோம். தையாண்டிலே இருக்குமாறு அனுஷா அம்மா அவர்களே அன்று கேட்டுக்கொள்கின்றோம். பாருங்களையா. மகிழ்ச்சி அம்மா சுவாதி, உங்களுக்கு பாராட்டு, நல்வாழ்த்து. பிள்ளைகள்லாம் நல்லா ஒருங்கிணைக்கிறீங்க. குணமதி எல்லாரும் நமது இனிய நண்பர் காமராஜ் ஐயா அவர்கள் உள்ளிட்ட அவைய வணங்குறேன். தமிழ்நாடு தளத்துல நான் 2-3 தவணை பேசியிருக்கேன். நண்பரை பார்த்திருக்கேன்னு நினைக்கிறேன். லிங்கன் ஐயா அவர்களையும் மற்றும் உள்ளவர்களையும் பாராட்டுறேன், வாழ்த்துறேன், வணங்குறேன். இன்னைக்கு லிங்கன் ஐயாவுடைய உரை நண்பர் பிரமநாயகம் அவர்கள் சொன்னது மாதிரி தெளிவா ஒரு புரிகிறது மாதிரி, பிள்ளைகளுக்கு மாதிரி, பெரியவர்களுக்கு மாதிரி எல்லாருக்கும் பொருந்துகிற வரையில தெளிவோடும் புரிதலோடும் இருந்தது. சினத்தை பத்தி சொன்னாரு. அது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி, எங்கே தொடங்குது எங்கே முடிச்சதுன்னு தெரியாது. அது தொடங்குற போது சின்னதா இருக்கான், அதாவது கொஞ்ச நேரம் தானா சினம். ஆனா அதனுடைய எஃபெக்ட்னு சொல்றாங்கல்ல, விளைவுன்னு சொல்றாங்கல்ல, அது பலகாலம் படுத்துதான். இது ஒரு 2 நிமிஷத்துல கோவப்பட்டுட்டு அடங்கிடுறோம், போயிடும். ஆனா அது விளைவிக்கிற விளைவு சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லினாரு. அவர் சொன்ன அளவு யாரும் வெகுழாமை சொன்னது மாதிரி வேற யாரும் சொல்லல. நம்ம நிலத்துல அடிச்சு பாரு, வலிக்கிறது உன்னை விட்டு போகாதுன்னு சொன்னவர். எல்லா கருத்துக்களையும் ரொம்ப சிறப்பா லிங்கரையா சொன்னீங்க. உங்களை வணங்குறேன், மற்றவர்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு அனுஷா அவர்களே அன்று நடக்கின்றோம். நன்றி அம்மா, நன்றி. வாய்ப்பளித்தமைக்கு மிகுந்த நன்றி. ஐயா அவர்களினுடைய உரை என்பது நம்மை கொஞ்சம் சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு உரையாக அமைந்திருந்தது. வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதை வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நம்முடைய பகையாளிகளா அல்லது நம்முடைய உற்றார்களா உறவினர்களா யாரை வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலில் சினத்தை தான் வெற்றி கொள்ள வேண்டும். அந்த சினத்தை நாம் வெற்றி அடைந்து விட்டோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் அனைத்து வெற்றிகளும் நம்மை தாமாகவே வந்து சேரும் என்பதை ஒரு ஆழ்ந்த பொருளாக அதனை கொண்டு, அந்த மைய கருத்தை கொண்டு ஐயா அவர்களினுடைய உரை என்பது சினத்தை நாம் எவ்வாறு போக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு உரையாக அமைந்திருந்தது. ஐயா அவர்கள் என்னுடைய குரு, என்னுடைய ஆசிரியர், நல்லாசிரியர். ஆகையினால் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துகளும். ஐயா அவர்களினுடைய உரையை எப்படி சொல்வது, எனக்கு அந்த அளவிற்கு வயதும் கிடையாது வாழ்த்துவதற்கு. மிகுந்த நன்றிகள். நன்றிங்கம்மா. அனுஷ்மா நன்றி. நன்றிங்கம்மா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு பாக்கியலட்சுமி அம்மா அவர்களே அன்று நினைக்கின்றோம். தயாரிலே இருக்குமாறு திருமதி அன்னபூர்ணி அம்மா அவர்களே அன்றன் கேட்டுக்கொள்கின்றோம். பாருங்களேம்மா. பாக்கியலட்சுமி அம்மா, பாக்கியலட்சுமி அம்மா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு திருமதி அன்னபூர்ணி அம்மா அவர்களே அன்று நினைக்கின்றோம். தையாண்டிலே இருக்குமாறு புரடம் சாமிநாதன் ஐயா அவர்களே அன்று கேட்டுக்கொள்கின்றோம். பாருங்களம்மா. அழைத்ததற்கு நன்றி சுவாதி. நன்றிங்கம்மா. இன்று சிறப்பு அழைப்பாளர் லிங்கன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். சான்றோர் பெருமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய வணக்கங்களை சொல்லிக் கொள்கிறேன். இன்று அவருடைய தலைப்பு சினத்தை போக்கும் சிந்தனைகள். ரொம்ப அருமையான தலைப்பு. ஏன்னா அவர் பேச ஆரம்பிக்கும் போதே எனக்கு சின்ன வயசுல என்னுடைய சகோதரன், மூத்த சகோதரன் 1.5 வயதுல என்னுடைய அப்பாவின், அதாவது என் தந்தையின் சினத்தினால் எப்படி இறந்தான்
அப்படிங்கிறத எங்கள் அம்மா சொல்லும்போது எனக்கு அப்படியே பதறி போச்சு. 1.5 வயசு குழந்தை. ஒன்றும் இல்லை, ஒரு நெய்யை நக்கி தின்னுதுன்னு எங்கள் அப்பாவோட அம்மா பாட்டி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கி அப்படியே விட்டெறிஞ்சிட்டார் வாசல் பக்கம். அங்கே போய் அப்போ உடனே போக வேண்டிய குழந்தை 1.5 மாதம் கடையாக கடந்து அதுக்கப்புறம் இறந்து போனான். ஐயா இப்போ இந்த சினத்தை பற்றி சொன்னோடனே எனக்கு என்னுடைய அந்த பழைய நிகழ்ச்சி நினைவுக்கு வந்தது ஐயா. அதை தங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ ஐயா முதல்ல சொல்லும்போது நல்லோருடன் இணக்கம் வேணும் அப்படிங்கிறத அருமையாக ஆரம்பித்தாங்க. அப்புறம் சின்ன சின்ன பாராட்டுகள் நம்மளை ரொம்ப மகிழ்விக்கும், மனிதனை மகிழ்ச்சி அளிக்கும் அப்படிங்கிறத அழகாக சொன்னாங்க. அந்த பாராட்டு கிடைச்சாலே நமக்குள்ள ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கை எல்லாமே வந்துடும், தன்னால் வந்துடும். அதாவது மக்களுக்கு ரொம்ப பெருமை ஏற்படும். அந்த பெருமை அந்த குழந்தைங்க இந்த கைபேசினால எத்தனை குழந்தைங்க சீரழிகிறாங்கங்கிறத அழகாக எடுத்து சொன்னாங்க. அதனால் அந்த குழந்தைகளை எப்படி நம்ம அதாவது வளர்க்கணும் அப்படிங்கிறதையும் அழகாக சொன்னாங்க. அதாவது எண்ணம் அழகாக இருக்கணும், எண்ணம் அழகாக இருந்தால் எல்லாமே அழகாக இருக்கும் அப்படிங்கிறத அழகாக எடுத்து சொன்னாங்க. அப்புறம் இந்த சினம் சினத்தினால வர தீமையை நிறைய வருது. அதை நம்ம தவிர்க்கணும் முதல்ல. அப்புறம் மனதில் சினத்தை போக்கும் சிந்தனைகளை வளர்க்கணும் நம்ம அப்படிங்கிற சொன்னாங்க. தன் உடலும் பகை அதாவது சினத்தினால உடலும் கெட்டு போகிறது, பகை உணர்வும் அதிகமாகிடுது. அதனால பழிக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நினைவு வருது. அப்புறம் குணத்தில் இது சினம் 2வது இடத்தை அடைஞ்சிருக்கு, பெற்றிருக்குங்கிறத சொன்னாங்க. அப்புறம் சினம் இல்லாமல் இருப்பின் அவன் ஞானம் பெற்றவன் அப்படிங்கிற, அதாவது கோபமே வராது அப்படி இருக்கிறவன் நிச்சயமாக ஞானத்தை அடைவான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அடுத்தது கோபத்தை விட்டவர்கள் ஒரு சிலர் தான் அப்படிங்கிறத சொன்னாங்க. சினம் ஒரு வரையறை இருக்கு. ஆசைக்கு ஒரு அளவில்லாமல் இருந்தோன்னா அது ஆசைக்கு அளவில்லாமல் இருந்தால் அதுவே ஒரு பாதி இதுவாகிடும். அதாவது அதுவே காரணம். ஆசை தான் முதல் காரணம். அப்புறம் அறிவால் ஆராய்ந்தால் கோபம் வராது. நம்ம அறிவு பயன்படுத்தணும். ஐயா சொன்ன மாதிரி வீட்டில் ஒரு பிரச்சனை, குழந்தைய அம்மா திட்டுறாங்க, அம்மா அவரை திட்டுறது, அவர் ஆஃபீஸுக்கு போய் சகலர்களுமே திட்டுறாங்க, அதே கோபத்தோட அந்த உதவியாளரும் போய் வீட்டில் இது பண்ணுற, இந்த மாதிரி படிப்படியாக அந்த கோபம் எப்படியெல்லாம் போகுதுங்கிறத அழகாக எடுத்து சொன்னாங்க. அப்புறம் கோபத்தினால் ஒரு துன்பங்களை அழகாக வரிசைப்படுத்தி சொன்னாங்க. அதிகமான கோபத்தால் சொற்ப நாளிலேயே நமக்கு மரணம் ஏற்பட்டுடும் அப்படிங்கிறது வாஸ்தவம் தான். அதான் அதை நம்ம கோபத்தை அடைக்கணும்னா வாழ்நாள் பூரா நல்லா இருக்கலாம். அடுத்தது சினம் ஆசைக்கு தடை வரும்போது, நம்ம ஏதாவது ஒன்று ஆசைப்படுறோம், அது நமக்கு தடையாக வருதுன்னா நமக்கு சினம் அதிகமாகுது. ஐயோ நமக்கு கிடைக்கலையே, அவனுக்கு கிடைச்சிச்சு, நமக்கு கிடைக்கல, அந்த கோபம் தன்னால் வருது. அதனால சினத்தினால் ஒரு நோய்களையும் பற்றி பலவித நோய்களை பற்றி அழகாக எடுத்து சொன்னாங்க. அதாவது நான் சொன்ன மாதிரி பழிக்கு பழி வாங்கணுங்கிற அந்த எண்ணம் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத எடுத்து சொன்னாங்க. அப்புறம் எல்லாத்துக்குமே பொறுமை வேணும். பொறுமையோடு இருந்தோம்னா எந்த ஒரு இதையும் நம்ம ஜெயிச்சிடலாம், வெற்றி அடையலாம். அதாவது பொறுமை கடலிலும் பெருசு அப்படிங்கிறத அழகாக சொன்னாங்க. இந்த பொறுமையினால் நமக்கு பல நன்மைகள் விளைவிக்கிறது அப்படிங்கிறத அழகாக சொன்னாங்க. மனிதனுக்கு சினம் வந்தால் அவன் அறிவை பயன்படுத்தி பல தீங்குகளை விளைவிக்கிறான். அதான் சொல்றேன், அவனுக்கு எப்படியாவது அவனை பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா என்ன வேணாலும் செய்வான் அந்த சினத்தினால. அப்புறம் சுற்றத்தாரும் இவனை பார்த்து அவங்களும் எதுக்கு எடுத்தாலும் கோபம் அடைகிற மாதிரி ஆயிடுறாங்க. அப்புறம் சினம் ஒரு சங்கிலி தொடர் போல ஆறுது அப்படிங்கிறத சொன்னாங்க. அதாவது அமைதியும் மகிழ்ச்சியும் இருந்தால் எல்லா வித நோயும் தீர்ந்துடும் அப்படிங்கிறத அழகாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் சிந்தனையோடு செயல்படணுங்கிறத சொன்னாங்க. அப்புறம் பாபா, தெரசா, அப்துல் கலாம் அவர்கள்லாம் சொன்ன ஒவ்வொரு அறிவுரையும் அழகாக எடுத்து சொல்லி நம்ம மாணவர்களை நல்ல வழிப்படுத்தி சினம் கொள்ளாமல்
அவர்களுக்கு நல்ல வழியை காட்டணும் அப்படிங்கிறத ஐயா சொல்லி முடிச்சாரு. ஐயாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஐயா. நன்றிம்மா. நன்றிங்கம்மா. அடுத்ததாக வாழ்த்துறை உலகத்திற்கு மேடம் சாமிநாதன் நன்றி நன்றிங்கம்மா. நினைக்கின்றோம். தயாண்டே இருக்குமாறு தேவசேனா ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். பல்லடம் சாமிநாதன். லிங்கன் ஐயா ஆசிரியர் என்பதை முன்னாள் பள்ளி மேலாண்மை குழு பார்வையர் என்கிற முறையில் வரவேற்கின்றேன். ஐயாவின் பெயரில் எனக்கு என் பிகாம் படிக்கும்போது 82 to 85 உங்கள் பெயரில் என்னோட வகுப்பு தோழர் இருந்தால் இளங்கலை வணிகவியல் திருப்பூர் சிக்கனா கல்லூரியில் படித்தார், உடன் படித்தாருங்க. அவரு அதே உங்கள் மாவட்டத்தை சேர்ந்தவர். என்ற முறையில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள் ஐயா. உங்கள் மாணவர்கள் நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு தேவசேனா ஐயா அவர்களை அன்பு நினைக்கின்றோம். பாருங்களேன். தேவசேனாபதியா ஐயா ஒளித்திடல இருக்கீங்க. ஐயா நீங்க பேசுறது கேட்க மாட்டேங்க, மியூட்ல இருக்கீங்க ஐயா. சுவாதி அவர் இன்னைக்குதான் வந்திருக்காரு. இனிமே வந்தாருன்னா கேட்டுட்டு சொல்லுவாரு. சரியா? வாங்க தேவசேனா, மீட் எடுங்க. மியூட்னு இருக்கு பாருங்கண்ணா, அந்த பட்டன் நாம தொடுங்கண்ணா. மைக் மாதிரி இருக்கும் பாருங்க. அதான் மைக் மாதிரி பாருங்க, தொடுங்க. டெய்லி வந்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் கேட்டுட்டு அதோட சாரத்தை நீங்க சொல்லலாம். பேசுங்க. நமது காமராஜ் ஐயா என் பள்ளிக்கால நண்பரு. அவர் தான் இந்த வகுப்புக்கு என்னை அழைச்சாரு. என்னை அழைச்சதுக்கு முதற்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குழந்தைகள் இந்த குறள் அமுதத்தை பருகி அதன் சாரத்தை நிறுத்தி வாழ்க்கையில் அதனை நீங்கள் பயன்படுத்தி திருவள்ளுவர் வழியில் நின்று நல்வாழ்வு வாழ வேண்டும் என வாழ்த்து வழங்குகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. காணல் உரை. இன்றைய சிறப்பழைப்பாளர் லிங்கன் ஐயா அவர்களை காணல் உரை வழங்கி சிறப்பிக்க அன்பு அழைக்கின்றோம். காணல் உரையில் தாங்கள் இந்த கலந்துரையாடுவோம் பேரவையில் கலந்து கொண்டு உரையாற்றிய அனுபவத்தையும் ஏதேனும் கருத்துக்கள் பற்றி இருந்தால் அந்த கருத்துக்களையும், மேலும் இந்த பேரவை சிறப்பாக நடைபெறுவதற்கு கருத்துக்கள் இருந்தால் அந்த கருத்துக்களை பகிருமாறு இன்றைய சிறப்பழைப்பாளர் ஐயா அவர்களை அன்பு அழைக்கின்றோம். பாருங்களையா. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஓய்வு பெற்ற தமிழ் ஆசிரியர். 18 ஆண்டு காலமா உடற்கல்வி ஆசிரியராக இருந்து தமிழ் ஆர்வத்திலே இந்த தமிழ் ஆசிரியராக பதவி உயர்வு பெற்று இப்பொழுது ஓய்வு பெற்றுள்ளேன். என்னை 2வது முறையாக இந்த தளத்திலே எனக்கு வாய்ப்பளித்த காமராஜர் ஐயாவுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நீலகிரி மாவட்டத்திலே படகர் இனத்தை சேர்ந்தவர். எங்களுக்கு இந்த தமிழ் பேசுவது கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் கூட என்னுடைய மாணவர்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், சினத்தை எப்படி தவிர்க்க வேண்டும் என்பதை நான் ஒரு நூலாகவே எழுதியிருந்தேன். என்னுடைய 3வது நூல் சினத்தை போக்கும் சிந்தனைகள். பள்ளியிலே மாணவர்கள் எவ்வாறெல்லாம் சினம் கொள்கிறார்கள், அதை எவ்வாறு தவிர்க்க வேண்டும் என்பதை ஒரு புத்தகமாக எழுதி எங்களுடைய அரசு மேல்நிலைப்பள்ளி அம்பலமூலா நீலகிரி மாவட்டத்திலே வெளியிட்டிருந்தேன். இது அனைத்து மாணவர்களும் படித்து சில மாணவர்கள் பாதை மாறி போகாமல் நல்ல பாதையில் சென்று அவர்களுடைய வாழ்க்கை ஒரு சிகரத்தை தொடர அளவுக்கு இந்த புத்தகத்தின் மூலம் இருந்தார்கள் என்பதை கூறிக்கொள்வதில் பெருமை அடைகிறேன். இந்த தளத்திலே எனக்கு பேச வாய்ப்பளித்து எனக்கு இதுவரை எனக்கு ஒரு நன்றியை வாழ்த்துறை வழங்கிய அனைத்து ஆளுமைகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த தளத்திலே பயணிக்க எனக்கு நானும் மீண்டும் மீண்டும் தளத்திலே எனக்கு வாய்ப்பு தர வேண்டும். என்னுடைய திறமைகளை மாணவர்களுக்கு என்னால் ஆன
உதவிகளை செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய அனுஷா மகள் என்று கூறுகிறேன். அவர்களும் இந்த தளத்தில் நல்ல சிறப்பாக பேசி வருகிறார். அவர்களோடு நானும் சேர்ந்து இந்த தளத்தை நான் பயணித்துக் கொள்கிறேன் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாழ்த்துரை வழங்கிய அனைத்து ஆளுமைகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, உங்க என்ன எண் தர முடியுமா? தொலைபேசி என்ன சொல்லுங்களேன். தொலைபேசி சொல்றேங்க. 97 சொல்லுங்க ஐயா. 97 866 97 866 92 401. திரும்ப சொல்றேன். 97 866 92 401. 401 ஐயா. அந்த பசுமை இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. அது இருந்தா நமது பாரதம் நமது பசுமை என்ற ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல ஒரு குழுவாக இருக்கிறது. நீலகிரி மாவட்டத்திலே 1,00,000 நாத்துக்கன்றுகள் நட நாங்கள் ஒரு முடிவெடுத்துள்ளோம். இப்பொழுது ஒரு 3000 கன்றுகள் நட்டு இன்றும் கூட எங்களுடைய நீலகிரி மாவட்டத்திலே வெங்கடேசன் ஐயா, ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனர் வெங்கடேசன் ஐயா வந்து இன்று மரம் நடும் விழாவை நடத்தி கொடுத்தார். அதன் பயனாக நீலகிரியை ஒரு பசுமை நிறைந்த ஒரு மாவட்டமாக, ஏனென்றால் மரங்களை அதிகமாக அழித்து வருகிறார்கள், அதை திரும்பி கொண்டு வர வேண்டும், மழையை அதிகமாக பெற வேண்டும் என்பதற்காக இந்த குழுவை ஏற்படுத்தினோம். இதற்கு முக்கிய காரணம் எங்களுடைய வெங்கடேசன் ஐயா தான் என்று கூறிக்கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன். ரொம்ப அருமைங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப முயற்சி. உங்களுடைய முயற்சி வெற்றி பெறதுக்கு நாங்க எல்லாரும் வாழ்த்துகிறோம். கண்டிப்பாங்க, எல்லோருடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். எந்த இடமானாலும் நீலகிரி வருபவர்கள் எல்லாம் இந்த பிளாஸ்டிக் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். இப்பொழுது மாவட்ட ஆட்சியரின் இது ஆணைப்படி கழிவுப் பொருட்கள் அதிகமாக இல்லாமல் காணப்படுகிறது. மரங்களை அதிகமாக வெட்டுகிறார்கள், கட்டிடங்கள் அதிகமாக கட்டப்படுகிறது. அதனால்தான் நீலகிரி சீர்கெட்டு போகிறது. அதனால இந்த மரங்களை அதிகமாக நட்டு வைத்தால் மழை அதிகமாக கிடைக்குது, பசுமை நிறைந்த காடாக மாறும் என்பதற்காக தான் இந்த நமது பாரதம் நமது பசுமை என்ற இந்த ஒரு குழுவை ஏற்படுத்தி செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. இத்துடன் 2ஆம் பகுதி நிறைவடைந்து விட்டது. 3ஆம் பகுதி நிகழ்வை குணமதி அவர்களிடம் படிக்கின்றேன். வாய்ப்புள்ளதற்கு நன்றி, வணக்கம். அழைத்ததற்கு நன்றி. இன்றைய நிகழ்வில் 2108 இன்றைய சிறப்பழைப்பாளர் திரு லிங்கன் ஐயா அவர்களுக்கு கலந்திடும் பேரவையின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்கள் கலந்திடும் பேரவையாக பாடச்சான்றிதழ் பிற மூலமாக வழங்கப்படும். நிகழ்ச்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தமிழியலன் கண்ணம்மா அவர்களுக்கும் நிகழ்ச்சியின் முன்னாள் இந்நாள் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து வார்த்தை வழங்கி அடுத்தவர்களுக்கும் குரலும் பொருளும் வழங்கிய சகோதர சகோதரிக்கும் இசைபால் வழங்கியவர்களுக்கும் வலிசை வழங்கியவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் நன்றிகளும். நிகழ்ச்சியுடைய அழைப்புதல் பாராட்டு சான்றிதழை வடிவமைத்து தரும் சாமலி அம்மா அவர்களுக்கும் நன்றிகள். மனமும் அறிவும் மனிதனுக்கு அழகு, மனிதனாக்குவோம், தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே ஆள்வோம் என்ற வழியோடு மீண்டும் நாளை மாலை சந்திப்போம் என்ற நம்பிக்கை வெளிப்படுத்துகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. நாளைய நிகழ்வு கலந்துரையாடுவோம். பேரவை தமிழ்நாடு நடத்தும் சிந்தனை களம் கல்வியன் 2109 நாள் 4/4/2026 காரிக்கிழமை. அன்றைய சிறப்பழைப்பாளர் பல்துறை வித்தகி க. ஜோதிலட்சுமி அம்மா அவர்கள் நாளை உரையாற்றுவார். அம்மா அவர்கள் நாளை உரையாற்றி எடுத்துக்கொண்ட தலைப்பு நீயாக இரு. மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு இணைவோம். மாணவம் அறிவு மனிதனுக்கு அழகு, மனிதனாக்குவோம், தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே ஆழ்வோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றி அம்மா. மகிழ்ச்சி. முதல் பகுதியை ஒருங்கிணைத்த இசான் அவர்களுக்கும், 2ஆம் பகுதியை ஒருங்கிணைத்த குரலமது அவர்களுக்கும், 3ஆம் பகுதிக்கு ஒருங்கிணைத்த முத்து குணமதி அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். இன்றைய சிறப்பழைப்பாளர் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றிகள். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம் என்ற நம்பிக்கை வெளிப்படுத்தி அனைவரும் ஒப்புதலோடு இணையத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, மிக்க மகிழ்ச்சி ஐயா.